வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த 4 வீடியோவில் கான்ட்ராக்ட் சம்பந்தமாக, கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்ன, ஆப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் அக்செப்டன்ஸை இன்டெப்த்தாக செக்ஷன்ஸை கோட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போது 5வது வீடியோ என்ன அப்படின்னாக்க, இந்த கான்ட்ராக்டுடன் தொடர்புடைய முக்கியமான, அதாவது அத்தியாவசியமான ஒரு காரணி, எசென்ஷியல் ஃபேக்டர், எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், வரக்கூடியது அந்த ஆஃபர் அக்செப்டன்ஸ்க்கு அடுத்ததாக கன்சிடரேஷன். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்சிடரேஷனுங்கிறது என்ன அப்படின்னாக்க, கைமாறு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மறுபயன். அப்படின்னா என்ன மறுபயன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, யூஸ்வலாக நம்ம ஒருத்தருக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்குறோம், ஒரு செயலை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்க, அதற்கு இணையாக ஒரு மதிப்பினை நிர்ணயித்து அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது, அவர் வழங்குவது. இதுதான் அந்த கன்சிடரேஷன் சொல்லக்கூடிய கைமாறு அல்லது மறுபயன். ஏன்னா அவர் ஒருத்தர் பயனாளியாக போயிடுறாரு. அந்த பயனாளியாக போனவர் யார் மூலமாக பயனடைஞ்சாரோ அவருக்கு மறுபயன் உன்னை என்ன செய்யணுன்னாக்க தர வேண்டியிருக்கு கைமாறாக. அந்த கைமாறு மறுபயன் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க கன்சிடரேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறோம். ரைட். இந்த கன்சிடரேஷனுங்கிறத லீகலாக பிஃபோர் த லா எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Consideration is one of the most important essentials of a valid contract. சொன்னேன் இல்லையா? அத்தியாவசியமான முக்கியமான ஒரு காரணி. எதற்கு? ஒரு செல்லத்தக்க ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் இதற்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டுன்ற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஆரம்பத்தில். அதை இன்டெப்த்தாக சொல்ல போகிறோம். In simplest term, consideration is what a promiser demands as the price for his promise. The promiser demands price for his promise. அவர் எதை செய்து தரேன்னு சொல்லியிருந்தாரோ அந்த வாக்குறுதிக்கு இணையான மதிப்பு, அதை கோருதலே இந்த கன்சிடரேஷன்ற வார்த்தைக்கு பொருந்தும்ன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இது என்ன சுருக்கமாக இன்னும் வேறு வகையில் சொல்லணும்னாக்க, விச் ஃபார் வாட், விச் ஃபார் வாட், எது எதுக்காக, என்ன காரணத்துக்காக, இதைத்தான் நம்ம சொல்கிறோம். விச் ஃபார் வாட், சம்திங் தட் எ பர்சன் கிவ்ஸ் ஃபார் சம்திங் ஹி ரிசீவ்ஸ். வென் ஒன் பர்சன் ரிசீவ்ஸ் சம்திங் த்ரூ கான்ட்ராக்ட் ஃபார் விச் ஹி பேஸ் சம்திங், தட் இஸ் கன்சிடரேஷன். இதை இன்னும் டெப்த்தாக சொல்லலாம் அப்படின்னாக்க, கன்சிடரேஷன் வாஸ் டிஃபைன்டு ஆஸ், இது எதில் வந்தது அப்படின்னாக்க ஒரு கேஸ் லாவில் வந்தது. அதாவது கியூரி வர்சஸ் மீசா அப்படிங்கிற ஒரு கேஸ் லா, இங்கிலீஷ் கேஸ் லா. இது கோர்ட்டுடைய அந்த அவுட்கம், ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். அதில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த வருஷத்தில் வந்ததுனாக்க 1875 வந்தது. கன்சிடரேஷன் வாஸ் டிஃபைன்ட் ஆஸ், அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, a valuable consideration in the sense of the law may consist either in some right, ஒரு உரிமையாகவோ, இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு ஆர்வமாகவோ, இணை மதிப்பாக, ப்ராஃபிட் லாபமாகவோ, பெனிஃபிட் ஆதாயமாகவோ உருவாகுதல், யாருக்கு? ஒரு நபருக்கு, டு ஒன் பார்ட்டி, ஆர் சம் ஃபார்பியரன்ஸ், டெட்ரிமெண்ட், லாஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன், சஃபர்டு ஆர் அண்டர் பை தி அதர். எப்படி பாதிப்பு ஆதாயத்தில் நம்ம அவருக்கு இணை மதிப்பை சொல்கிறோமோ, அதனால் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதற்கும் இணை மதிப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இழந்தவன் கொடுக்க மாட்டான், யாருனால இழந்தவங்க அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். இதை இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, த கன்சிடரேஷன் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராமிஸ். சுருக்கமாக சொல்கிறோம்னாக்க, கன்சிடரேஷன் இஸ் தி ப்ரைஸ் ஆஃப் த ப்ராமிஸ், வாக்குறுதிக்குண்டான விலை. அதைத்தான் கன்சிடரேஷன்ற வார்த்தையில் சொல்கிறோம். இதை இன்னும் என்ன சொல்கிறோம்னாக்க, குவிட் ப்ரோ குவோ,
quid, QUID, quid hyphen pro, PRO hyphen QUO, co. அதாவது சம்திங் இன் ரிட்டர்ன், மறுபயன், அதை தான் சொல்கிறோம். சம்திங் இன் ரிட்டர்ன் சொல்லி சொல்கிறோம். இதை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க செக்ஷன் 2Dயில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, கன்சிடரேஷனை பற்றி. when at the desire of the promiser, the promisee or any other person, the promisee or any other person has done or abstained, has done or abstained from doing or does or abstains from doing or promises to do or to abstain from doing something, such act or abstinence, such act or abstinence or promise is called a consideration for the promise. இதுதான் டெஃபினிஷனில் செக்ஷன் 2Dயில் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்க இதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னாக்க சொல்கிறேன், கவனிங்க. வாக்குறுதி, நல்லா கவனிச்சுக்கோ. வாக்குறுதி என்பது ப்ராமிஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தியா, அதுக்கு தொடர்பாக இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 2D பிரகாரம் கைமாறுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க வாக்குறுதி அளிப்பவரின் விருப்பத்திற்கு இணங்க, வாக்குறுதி அளிப்பவரின் விருப்பத்திற்கு இணங்க ஏற்பவரோ அல்லது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க எவருமோ எதையேனும் செய்திருந்தாலும் அல்லது செய்யாமல் இருந்தாலும் அல்லது செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் அல்லது செய்வதாக வாக்குறுதி அளித்தாலும் அல்லது செய்யாமல் இருப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அச்செயல் அல்லது செய்யாமல் இருத்தல் வாக்குறுதிக்கான கைமாறு என்று சொல்லப்படும். அதாவது ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, அது என்ன அப்படின்னாக்க இதில் என்ன வருது அப்படின்னாக்க ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். அதாவது பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் இந்த 3 டேர்மையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த 3 காலகட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. செய்தேன், செய்யாமல் இருந்தேன், செய்து கொண்டிருப்பேன், அதாவது செய்து கொண்டிருக்கின்றேன், செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன், செய்வேன், செய்ய மாட்டேன். இந்த கான்செப்டை சொல்லிவிட்டு இதுக்காக இணையாக கைமாறு மதிப்பு தரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கக்கூடியது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கன்சிடரேஷன். ரைட். இந்த கன்சிடரேஷனை பொறுத்த மட்டும் அடுத்தது நம்ம எப்படி நம்ம வேலிட் ஆஃபர், வேலிட் அக்செப்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டு வேலிட் கான்ட்ராக்டாக வரணும்னா எப்படி வேலிட் அக்ரிமெண்ட் உருவாக்கக்கூடியதில் இந்த வேலிட் ஆஃபர், வேலிட் அக்செப்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த வேலிட் கன்சிடரேஷனும் இருக்கும். அப்போது இந்த வேலிட் கன்சிடரேஷன் வரணும் அப்படின்னாக்க ஒரு வேலிட் கன்சிடரேஷனுங்கிறது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எவையெல்லாம் வேலிட் கன்சிடரேஷனை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஃபார் அ வேலிட் கன்சிடரேஷன். ரைட். அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் கேஸ், த கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிசர். கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்பொழுது வாக்குறுதி செய்பவரின் விருப்பத்திற்கு இணங்க கைமாறு செய்யப்பட வேண்டும். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் சேஸ் that an act or abstinence which forms consideration for the promise must be done or promised to be done according to the desire of the promiser. That is, an act shall not be a good consideration
for a promise unless it is done at the desire of the promiser. Thus, acts done or services rendered voluntarily or at the desire of the third party will not amount to valid consideration so as to support a contract. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, I am coming and I am doing something to you which is not demanded or expected by you. I am coming voluntarily. நானா என்ன செய்கிறேனாக்க விருப்பத்தில் வந்து செய்கிறேன். சொல்கிறது புரியுங்களா? அதை ஏற்கக்கூடியவங்க நான் இதை சொல்லவே இல்லையே, நான் இதை கேட்கவே இல்லையேன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அது கன்சிடரேஷனாக கேட்டால் இல்லை, அது கன்சிடரேஷன் ஆகாது. இட் இஸ் நாட் அ வேலிட் கன்சிடரேஷன். இட் இஸ் அ வாலண்டரி சர்வீஸ் டன் பை மீ. பட் இதே கான்ட்ராக்ட் அப்படின்னா there will be a minimum of 2 persons. One is promiser and another one is promisee. So that consideration must be at the desire of the promiser. இப்போ நான் உங்களுக்கு ஒரு செயலை செய்வதற்கு முன் வருகின்றேன். அந்த செயலை ஏன் செய்கிறேன்னாக்கா நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டீங்க. அதன் அடிப்படையில் அந்த செயலை செய்கிறேன். அப்போது அந்த செயலை செஞ்சால் நீங்கள் எனக்கு கைமாற என்ன தருவீங்கன்னு நான் அதில் எழுதியிருப்பேன். நான் என்ன விருப்பப்பட்டிருக்கிறேனோ அதுதான் கைமாற அங்கே வர வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ த கன்சிடரேஷன் must move at the desire of the promiser or else it will be invalid. சரியா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட். இது என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, the consideration may move from the promisee or any other person. இந்த கன்சிடரேஷன் எங்கேருந்து கைமாறு வரணுமா? கைமாறு என்பது கான்ட்ராக்ட் போடும்போது ப்ராமிசர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய விருப்பத்திற்கு இணங்க இருக்க வேண்டும். அதே மாதிரி கைமாறானது அந்த வாக்குறுதியை ஏற்றவர் செய்து கொடுங்கள், நான் உங்களுக்கு பிரதிபலனாக செய்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த வாக்குறுதியை ஏற்றவர் செய்து கொடுப்பதை செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதியை ஏற்ற நபர் யாருனாக்க ப்ராமிசி, தட் இஸ் ஆஃபரி இல்லையா? அவரிடத்திலிருந்தோ இல்லை அவர் தொடர்புடைய நபரிடமிருந்தோ இந்த கன்சிடரேஷனுங்கிறது வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, ஐ எம் அன் இன்ஜினியர். நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். அதில் ஒரு பார்ட்டி, மிஸ்டர் எக்ஸ் இஸ் த பார்ட்டி, அவருக்கு தான் வீடு கட்டி தரப்போகிறேன். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். அதில் கன்சிடரேஷனை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கன்சிடரேஷனை நான் சொல்லக்கூடிய நேரங்களில் ஒன்று அந்த மிஸ்டர் எக்ஸ் கொடுக்கணும், இல்லை ஆன் பிஹாஃப் ஆஃப் எக்ஸ் யாரோ ஒருத்தர் கொடுக்கலாம். அதுவும் அப்படி இவர் சொல்லி மிஸ்டர் எக்ஸ் சொல்லி இன்னொருத்தர் மிஸ்டர் ஒய் எனக்கு பணம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னாக்க அதுவுமே கன்சிடரேஷன் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி ப்ராமிசி. அவர் சொல்லி தான் செஞ்சுருப்பாங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்க மிஸ்டர் எக்ஸ்ட, சார் இன்றைக்கி லெவலுக்கு ஒரு 30% ஒர்க் முடிச்சிட்டேன், கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 50 லட்சம், நீங்கள் இதுக்கு என்ன செஞ்சுருங்கன்னாக்க இதில் எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். இனிஷியலில் ஃபஸ்ட்டு ஃபேஸாக கொடுத்துருங்கன்னு அவர் சரின்னு ஒப்புத்துக்கிட்டுறாரு. மிஸ்டர் எக்ஸ் வந்து கொடுக்காம மிஸ்டர் எக்ஸ் என்ன சொல்லிடுறாருனாக்க ஒரு 15 லேக்ஸை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்துருங்க, இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஒய்கிட்ட கொடுத்து விட்டார். மிஸ்டர் ஒய் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இட் இஸ் வேலிட். ஏன்னா யார் கணக்கில் வர வச்சுக்கிறாங்க அந்த கணக்கை? மிஸ்டர் எக்ஸுடைய கணக்கில் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய நான் என்ன செஞ்சுறேன்னாக்க, சரி அவர் கொடுத்துருக்குறாரு 50 லட்சத்தில் 15 லட்ச ரூபா முன் வரவு, மீதம் 35 லட்சம் சொல்லிட்டு நான் கணக்கு வச்சுக்கிறேன். அதை தான் த கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அடுத்தது த கன்சிடரேஷன் மே பி பாஸ்ட், ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். இந்த கன்சிடரேஷன் வந்து பாஸ்ட்டுக்கு உண்டான கன்சிடரேஷனாக இருக்கலாம், ப்ரெசண்ட்டுக்கு உண்டானதாக இருக்கலாம், அல்லது ஃப்யூச்சருக்கு உண்டானதாக இருக்கலாம். ஏன்னா செக்ஷன் 2D நான் வாசியம் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, டிஃபைனிங் கன்சிடரேஷன் கிளியர்லி மேக்ஸ் இட் கிளியர் தட் இட் மே பி பாஸ்ட், ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். அதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னாக்க, ஹேஸ் டன் ஆர் அப்டெயின்ட் ஃப்ரம் டூயிங் அப்படிங்கிறது
அடுத்தது ஆர் டஸ் ஆர் அப்டெயின்ஸ் ஃப்ரம் டூயிங் ப்ரெசன்ட். அப்போ முதல்ல சொன்னது டன் அப்படின்னா பாஸ்ட்டு, ஆர் அப்டெயின்டு அதுவும் பாஸ்ட். அப்போது அதுக்கு உண்டான கன்சிடரேஷனாகவும் இருக்கலாம். டஸ் ஆர் அப்டெயின்ஸ் ப்ரெசன்ட் அதுக்குண்டான கன்சிடரேஷனாகவும் இருக்கலாம். அல்லது என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க ப்ராமிசஸ் டு டூ ஆர் அப்டெயின் ஃப்ரம் டூயிங், செஞ்சு தர்றேன் இல்லை செய்யாமல் இருக்கிறேன், இந்த ஃப்யூச்சரையும் குறிக்கலாம். அப்போது கன்சிடரேஷன் மேபி ஃபார் த பாஸ்ட் ஒன், அதாவது பாஸ்ட் கன்சிடரேஷனாக இருக்கலாம், அல்லது ப்ரெசன்ட் கன்சிடரேஷனாக இருக்கலாம், அல்லது ஃப்யூச்சர் கன்சிடரேஷனாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அது வேலிடு தான். கன்சிடரேஷன் இஸ் அ வேலிட் கன்சிடரேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது த கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்வேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போதுமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கன்சிடரேஷன் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னாக்க அந்த கைமாறுன்னு சொல்லக்கூடிய மறுபயனானது போதுமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன போதுமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை? ஒரு ஒப்பந்தம்னு சொல்லி சொல்லிட்டா அதில் கைமாறுங்கிறது வரணும். ஏன்னா ஆரம்பத்தில் படிக்கும்போது என்ன சொன்னோம்னாக்க எனி அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாயிட் ஜென்ரலாக சொல்லிட்டோம். எனி அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் பிகம் வாயிட், ஆட்டோமேட்டிக்கலி தட் கான்ட்ராக்ட் வில் பிகம் வாயிட். ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவே எதுவுமே சொல்லாமல் கான்ட்ராக்ட் போட்டிருந்தால் சட்டப்படி அது என்னதுன்னா செல்லாதுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கிஃப்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் தி அசட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை பாருங்கள். அதே ஒரு சொத்தை நீங்கள் விலைக்கு வாங்குறீங்கன்னா அப்போ அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கே தெரியும். கிரய பத்திரம் ரூபாய் 25 லட்சத்துக்கு வீட்டடிமனை முடிப்பதற்கான கிரய பத்திரம். அதே தான செட்டில்மெண்ட்னாக்க தான செட்டில்மெண்ட் பத்திரம், ஒப்பந்த பத்திரம், உடன்படிக்கை பத்திரம், தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்ற வார்த்தையை போட்டிருப்பாங்க. இந்த தான செட்டில்மெண்ட்டில் என்ன இருக்காதுனாக்க கன்சிடரேஷன் இருக்காது. அப்போ அது செல்லாதா? இப்படி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம். அதைத்தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா த கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்குவேட், போதுமானதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கோடி ரூபா சொத்தை நம்ம பத்திரம் பதிகிறோம் அப்படின்னாக்க அதில் 1 கோடி போட்டால் உண்மையிலே பதிஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா அங்கேயே என்ன சொல்லிக்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். ஏதாச்சும் ஒரு மதிப்பை போட்டுருங்க, 1 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இன்னும் சட்டத்தில் முழுமையாக என்ன செய்ய சொல்லலை, உண்மையான மதிப்பை போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பில்டிங்குடைய ஆக்சுவல் வேல்யூ ஒன்று இருக்கும், பில்டிங் லேண்ட் எல்லாத்துக்கும். மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும், கவர்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம டாக்குமெண்ட் போடும்போது இந்த கவர்மெண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த பத்திரத்துக்கு ஒன்றா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாம் குறைக்கிறது தான் என்ன செய்கிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. we are not writing any document with the actual value paid or received. இதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் அதில் என்ன இருக்கும், அங்கே கன்சிடரேஷனுடைய மதிப்பு போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. என்ன செய்யலைனாக்கா அடிக்குவேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் சிக்கல் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ என்னங்கிறத அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்சிடரேஷன் இஸ் சம்திங் இன் ரிட்டர்ன். This something in return need not necessarily be equal in the value with something given. கொடுக்கறதுக்கு ஏன் மதிப்பு போடணும்னு அவசியம் இல்லை சொன்னேன்னா அதுதான் இது. The consideration need not be adequate to the promise for the validity of an agreement. அந்த ப்ராமிஸ்க்கு உண்டான மதிப்பை தான் போடணும்னு அவசியம் கிடையாது, சட்டமும் கிடையாது. ஏதோ ஒரு மதிப்பை போடுங்க, கூட குறைய போட்டுக்கலாம், கூட போட மாட்டோம், குறைச்சி தான் போடுவாங்க. அதான் உண்மை நிலவரம். அப்போது அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடக்கூடாதுன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ரைட். அது தொடர்பாக அடுத்த கொஸ்டின் ஒன்று வருது. இதை செக்ஷன் 25 எக்ஸ்பிளனேஷன் 2 மூலமாக இதை சொல்லியிருக்கிறாங்க. An agreement to which the consent of the party is freely given is not void merely because the consideration is inadequate. But the inadequacy of the consideration
may be taken into account by the court in determining the question whether the consent of the promisor was freely given. கவனிங்க, இதுதான் பாயிண்ட். தான செட்டில்மெண்ட் அப்படின்ற வார்த்தை சொன்னேன். கிஃப்ட் செட்டில்மெண்ட் டீடு போடுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அசட்டுக்கு there will be no value, ஸ்பெசிஃபைடு வேல்யூ அங்கே எதுவுமே இருக்காது. ப்ராப்பர்ட்டினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சர்வே நம்பரு, என் சர்வே நம்பரு, நீ என்னென்ன வரணுமோ, பிளாட் நம்பரு, டோர் நம்பரு, எல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் லைனு, மோட்டரு, போரு எல்லாம் சேர்த்து போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு அங்கே என்ன வராது, வேல்யூ இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இட் இஸ் அ கிஃப்ட் செட்டில்மெண்ட் ப்ரொவைடட் அங்கே கன்சிடரேஷன் இஸ் இன்அடிக்வேட். அடிக்வேட்டாக இருக்குன்னு சொல்லலை, இன்அடிக்வேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே தான் ஒன்றுமே இல்லையே. அப்போ அது செல்லாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. when the consent of the giver is a free consent, அதுவும் தான் உழைத்து சம்பாதித்த சொத்தில் மூலம் பணத்தின் மூலம் உருவான சொத்து, அதை யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் தான செட்டில்மெண்ட்டாக. அங்கே ஃப்ரீ கான்சென்ட் இருக்கா, அது இருந்தால் போதும். சப்போஸ் அதில் டிஸ்பியூட் வந்து கோர்ட் ஆஃப் த லா, அதை கோர்ட்டு முன்னாடி நின்னோம்னாக்க அங்கே ஃப்ரீ கான்சென்ட்டை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அங்கே ஃப்ரீ கான்சென்ட் இல்லாமல் அன்லாஃபுல், அதே மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க கொயர்ஷன், இந்த மாதிரி மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடுலண்ட் வேல, அந்த கன்சிடரேஷனே இல்லாத அந்த செட்டில்மெண்ட், கிஃப்ட் செட்டில்மெண்ட் டீடு உருவாக்கி ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்க that settlement will become invalid. அடுத்தது the consideration must be lawful, சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது அந்த கன்சிடரேஷன் என்பது சட்டத்தால் தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. பணத்தை தடை செய்யலை, வேறு எந்த பொருளையும் தடை செய்யலை, எந்தெந்த பொருட்களை தடை செஞ்சுருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதான் இருக்கக்கூடாது. இட் இஸ் ஆஃப் சச் அ நேச்சர் தட் இஃப் பெர்மிட்டட் இட் வுட் டிஃபீட் த ப்ரொவிஷன் ஆஃப் எனி லா. அப்படி கொடுக்குற கன்சிடரேஷன் சட்டத்துக்கு முன்னாடி தோற்று போகுன்ற மாதிரி கன்சிடரேஷனாக இருக்கக்கூடாது. இட் இஸ் அ ஃப்ராடுலண்ட், ஏமாற்று வேலை தொடர்புடைய கன்சிடரேஷனாக இருக்கக்கூடாது. இட் இன்வால்வ்ஸ் ஆர் இம்ப்ளைஸ் இன்ஜூரி டு எ பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனதர். அந்த கன்சிடரேஷன் வந்து இட் மே கிரியேட் இன்ஜூரி டு தட் பர்சன் ஆர் டு தட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் இருக்கக்கூடாது, கன்சிடரேஷனாக வரக்கூடாது. The court regards it as an immoral or opposed to public policy. ஒழுக்கக்கேடானது, அது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை, பொது கொள்கைக்கு எதிரானதாக எந்த விதமான கன்சிடரேஷனும் இருக்கக்கூடாது. இருந்தால் that consideration will be void. இந்த 5 விஷயங்கள் அது உட்பட்டு வந்தால் வாய்டாக மாறிடும். The consideration must be something which the promisor is not ready bound to do. அதாவது கன்சிடரேஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ப்ராமிசர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதாக தான் இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, அவர் ஏற்கனவே செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லிடக்கூடாது. ஒரு கான்ட்ராக்டில் வந்துட்டால் அதில் என்ன நிகழணுமோ அதை மட்டும் சொல்லிடக்கூடாது. அதுதான் தெரிஞ்சதாச்சே, இவர் இதைத்தானே செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை. அதை தான் கைமாறு என்பது வாக்குறுதி ஏற்பவர் ஏற்கனவே செய்ய வேண்டிய கடமையாக இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. The consideration must be something which the promisor is not already bound to do. இதை இன்னும் சொல்கிறோம்னாக்க ரமேஷ் அப்படிங்கிற வழக்கறிஞர் ஒருவருக்கு வழக்க வெற்றி பெறுமானால் கூடுதல் ஊதியம் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அதாவது ரமேஷ்ங்கிறவர் ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு, இந்த வழக்கு ஜெயிச்சா கூடுதலாக நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவ்வழக்கறிஞர் அவ்வழக்கிற்கு ஏற்கனவே தன்னுடைய பணியை செய்ய கடமைப்பட்டிருந்தார். இட் இஸ் ஹிஸ் டியூட்டி ஃபார் தி ஆக்சுவல் ஃபீ டிமாண்டட் ஃபார் ஹிஸ் கிளையண்ட். எனவே கைமாறு இல்லாததால் இவ்வாக்குறுதி செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. வக்கீல் ஃபீஸ் வாங்கியிருக்கிறாரு, அவர் அதற்குண்டான கடமையை செய்யணும், அது கடமை. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பார்ட்டி கிளையண்ட்டு இந்த கேஸில் ஜெயிச்சா உனக்கு என்ன செஞ்சிடுறேன், கூடுதலாக தரேன்னு இருக்கிறார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுது, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவர் எனக்கு ஃபீஸ் இவ்வளோ தரேன்னு சொல்லி சொன்னார்னு. அப்போ என்ன செய்கிறோம்னாக்கா, நான் இவருக்கு வேண்டி வாதாடி இருக்கேன். அப்பா இட் இஸ் யுவர் டியூட்டி, அதுக்கு உண்டான ஃபீஸை நீ வாங்கிட்டல, விட்டுரு. அதுக்கு போய்ட்டு என்ன செய்யக்கூடாது,
நீ எக்ஸ்ட்ராவாக கேட்டு டிமாண்ட் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுது. அதான் என்ன சொன்னாக்கா, பணியை செய்ய கடமைப்பட்டிருந்தார், எனவே கைமாறி இல்லாததால் இவ்வாக்குறுதி செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த டியூட்டி அப்படின்ற வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அடுத்தது, த கன்சிடரேஷன் மே பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அப்படின்னா என்னது அப்படின்னா, த கன்சிடரேஷன் மே பி எ ப்ராமிஸ் டு டூ சம்திங் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங். தட் இஸ், கன்சிடரேஷன் மே பி அன் ஆக்ட் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங். இது கன்சிடரேஷனுங்கிறது ஒன்று செய்வதற்கு உண்டானதாக இருக்கணும், அதோடு செய்யாமல் இருப்பதற்கு உண்டானதாகவும் இருக்கணும், சம்மந்தப்பட்டவர்களும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 8 விஷயங்கள் தான். அதாவது திருப்பி வருஷப்படுத்தி சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். த கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிசர். த கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன் ஹூ இஸ் ரிலேட்டட். ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கும் தொடர்பு. தேர்ட் ஒன், த கன்சிடரேஷன் மே பி ஆஃப் பாஸ்ட், ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர். த கன்சிடரேஷன் need not be adequate. The consideration must be lawful. The consideration must be something which the promiser is not already bound to do. The consideration may be either positive or negative. இந்த 8 ஃபேக்ட்ஸும் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக that consideration will become as a valid consideration. இதோடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்திற்கு சம்பந்தப்படாதவர் அந்நியர். ஏன் இந்த இடத்துல அதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, எக்ஸு ஒய்யும் கான்ட்ராக்டில் ஈடுபட்டுட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட். அதுக்காண்டி எக்ஸுக்காகவோ இல்லை ஒய்க்காகவோ இசட்டுங்கிறவர் கோர்ட்டுக்கு வர முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒப்பந்தத்திற்கு சம்பந்தப்படாத 3ஆம் மனிதர்கள் ஒப்பந்தத்திற்கு அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்டர் வார்த்தையில் சொல்கிறோம். இந்தியா மற்றும் ஆங்கில சட்டப்படி, இந்திய மற்றும் ஆங்கில சட்டப்படி, இந்தியா ஆஸ் பர் இங்கிலீஷ் லா, இந்தியா அண்ட் ஆஸ் பர் இங்கிலீஷ் லா என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்தியன் லாவுக்கும் இங்கிலீஷ் லாவுக்கும் படி பார்த்தோம்னாக்க இவர்கள் ஒப்பந்தத்தின் பேரில் வழக்கு தொடர முடியாது. காரணம், இவர்களுக்கும் வாக்குறுதி அளிப்பவர்களுக்கும் இடையே ஒப்பந்த தொடர்பு எதுவும் கிடையாது. எக்ஸுக்கும் ஒய்க்கும் கான்ட்ராக்டருக்கு டிஸ்பியூட் இருக்குனாக்கா எக்ஸு ஒய் மேலே சீவ் பண்ணலாம், ஒய் எக்ஸ் மேலே சீவ் பண்ணலாம், நாட் இசட். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. தட் இஸ், ஹீ வில் பி தி ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்டருங்கவர் ஈடுபடவே முடியாதா? இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு ஒய்க்கு டிஸ்பியூட்னால இசட்டுங்கிற மாதிரி 3ஆம் நபராக ஒருத்தர் வந்து வழக்கு தொடர முடியாதா? இது நீதிமன்றத்தை அணுக முடியாதான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கும் சில விதி விலக்குகள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸம்ஷன் ஆகி வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அவங்க ஸ்ட்ரேஞ்சராக கருதப்பட மாட்டார்கள். ஈவன் தோ தே ஆர் நாட் ரிலேட்டட் டு த கான்ட்ராக்ட், that person will not be treated as a stranger to the contract. அது எப்போ, எந்த சூழலில் அப்படிங்கிறத நம்ம let us see in the next video. இதில் நம்ம டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், விளக்கங்கள் கொடுத்துட்ருக்குறேன். பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த வரிசையில் சொல்லிகிட்ருக்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் அந்த டெஃபினிஷன் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி, எசென்ஷியல் மேட்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னாக்க, ஐ ஆம் கிவிங் யூ த எக்ஸ்ப்ளனேஷன். பிகாஸ் நம்ம புதுசாக வேறு வகையில் என்ன செஞ்சிட முடியாது, சட்டத்தெல்லாம் இது சொல்ல முடியாது, மாற்றி சொல்ல முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஐ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவாக நம்ம இந்த கன்சிடரேஷன் தொடர்ச்சியான விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இதற்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சஜஸ்டட் ரீடிங்ஸ் மாதிரி என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கையும் ரெஃபர் பண்ணினா தான் இன்னும் நிறையா விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாக்க தெரிஞ்சுக்கிட முடியும். எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்க்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் உங்களுக்கு மேட்ரை வந்து அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்ய முடியாதனால கவரேஜ் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ எசென்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் டெக்ஸ்ட் புக் என்டி கபூர் இந்த மாதிரி லா புக்ஸ் என்னென்ன இருக்கோ கான்ட்ராக்ட் ஆக்ட் சம்மந்தமாக அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு டோட்டலாக லாவில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கு என்னுடைய இந்த லெக்சரும் சப்போர்ட் பண்ணுங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.